ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்களுக்கு ஆதிசுரோம். இன்றைக்கி வந்து என்ன விலாக் வரப்போகுதுன்னா, திருச்செந்தூர் போய் முருகனை தரிசனம் பண்ண விலாக் தான் வரப்போகுது. ஸோ இந்த விலாகை வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து டைம் வந்து 3:30ங்க. திருச்செந்தூர் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ வந்து இறங்கி பஸ்லேயே ஆட்டோலேயே போவோம்னு தெரியல. பட் வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து திருச்செந்தூர் வந்துட்டோம். ரொம்ப ஹாப்பிங்க. திருச்செந்தூர் வந்தாச்சு. ஆட்டோவில் போய் இறங்கிக்கலான்ட்டு அதெல்லாம் ஆட்டோ ஜங்ஷனில் ஆட்டோவில் வந்து இப்போ வந்து நாங்கள் ஏறி போயிட்டுருக்கோம். கோயில்கிட்ட போகணுன்னு சரி ரூம்ஸ் இருக்கிற பக்கம் கொண்டு ஆமாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த லாட்ஜ் பேர் என்ன மாமா? ரத்னா லாட்ஜ் தான் ரூம் போட்டிருக்கோம். ரூம் ஒன்று 1000 ரூபா, பரவாயில்லைங்க. சுடுதண்ணிக்கு மட்டும் 10 ரூபா. ஹாட் வாட்டர் வந்து உள்ளே இல்லையா? தேவைன்னா நம்ம 10 ரூபா கொடுத்தா ஒரு பக்கெட் கொடுப்பாங்களா. அது 7 மணிக்குள்ள வர சொல்லியிருக்காங்க. ஈவினிங்லாம் தர மாட்டாங்க. அதுக்கு காசு கொடுத்தா கொடுப்பாங்க. என்ன கேள்வி? காசு கொடுத்தா 4 hours அப்படின்னு சொல்லணும். மொபைல் நம்பர், ஆதார் நம்பர். 2 ரூமா கொடுத்துருக்காங்க. சாய் கொடுத்துட்டீங்களா? சாய் கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போயிட்டு நல்லா இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு. இவங்க வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ், நம்மளோட ஃபேமிலி தான் இவங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இருக்கோம். அப்போ வரப்பவே இவங்க வந்து பார்த்துட்டு தான் வந்தாங்க, பேசுனாங்க. ஆனால் மறக்கல, எங்களை பார்த்துட்டு அங்கே தான் வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த ஹோட்டல் பாலாஜி பவன். அந்த ஹோட்டலில் காஞ்சி கிடக்குது. சாமி இப்போவே பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா நாளைக்கு வந்து மாசி கொடியேற்றம் இருக்குங்களாம்மா. அதனால் வந்துட்டு கூட்டம் அதிகமாக வந்துடும். நீங்கள் இன்றைக்கே போய் சாமி பார்த்துருங்க அப்படின்னாங்க. வாங்க போகலாம். சரோ ஃபோன் பண்ணியா?
தலைக்கு தெளிச்சுக்கோ. அனி அனி வந்துரு, உளுந்துராத. தலைக்கு தொலைங்க. நடந்து போயிட்டு இருக்கோங்க பொது தரிசனம். ஆமாங்க, எவ்வளவுதான் போன் அலோடு இல்லை. எவ்வளோதான் வச்சிட வேண்டியதான். காற்று பாருங்க, கடல் காற்று பிடிக்கும். சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். இது என்ன பார்த்தீங்கன்னா மயில் கோபுரம், அப்புறம் இன்னொரு காமிக்கிறோம் நிலா. இங்க பாருங்க, நல்லபடியா சாமி பார்த்தோம். கூட்டம் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. ஒரு 1 மணி நேரத்துல சாமி பார்த்தோம். 3/4 மணி நேரம் தானா? நீ வந்து முன்னாடி போனாலும் உனக்கு 3/4 மணி நேரம், நாங்க பின்னாடி வந்து அதனால எனக்கு 1 மணி நேரம். 3/4 மணி நேரம் தான். 6 மணிக்கு போனா 6 மணிக்கு இப்போ வந்து கொஞ்ச நேரம் கடலுக்கு போலாம். இந்த லைன் வந்து வாங்க எங்க ஸ்டார்ட் ஆகுது காமிக்கிறேன். கிட்டத்தட்ட அங்க பாருங்க பொது தரிசனம் போர்டு போட்டு பாத்தீங்களா? அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்க வந்து ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லா சுத்தி தான் இந்த வழியா. அன்னதான டோக்கன் வாங்கி லைனில் போயிட்டுருக்கோம். நைட்டு டின்னர் வந்து சாமியோட அன்னதானம் தான். மன திருப்தியா அன்னதானம் சாப்பிட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். திருச்செந்தூருக்கு நிறைய டைம் வந்து வந்திருக்கோம். ஆனால் ஒரு நாள் கூட நாங்கள் அன்னதானம் சாப்பிட்டதும் இல்லை, அதுக்கான கொடுப்பனை எங்களுக்கு இல்லை. ஆனால் வந்து இந்த டைம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து முருகனோட அன்னதானம் வந்து எங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம். மன திருப்தியாக வயிறு நம்ப சாப்பிட்டாச்சு. எல்லாருக்குமே கிடைச்சது. ஏன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. எல்லாரும் நல்லா திருப்தியா சாப்பிட்டு எல்லாரும் இந்த டயத்து இப்போ இந்த டைமிங்ல ஒரு நாள் கூட நாங்க இருந்ததும் கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது. ஏன்னா நாங்க வந்தா நைட்டு கிளம்புவோம். நம்ம ஊர்ல இருந்து நைட் மேல தான் கிளம்புறது. ஊர்ல இருந்து விடிய காலை நேரமே வந்துருவோம். வந்துட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் அப்படியே கிளம்புறதா. இந்த மாதிரி டைம்ல நைட்டு சேவ் பண்ணி ஈவினிங் சாமி கும்பிட்டது இல்லை ஃபர்ஸ்ட் டைம். ஆமாங்க, அது ட்ரெயின்ல வந்தனால தான். நெக்ஸ்ட் டைம் நாங்க கண்டிப்பா வந்து தம்பியில வந்து கூட்டிட்டு வருவோம். வீடியோ அப்லோட் பண்ணால் எல்லாருமே கேட்பீங்க. என்ன அப்படின்னா தம்பிக்கு வந்து பெரியவனுக்கு வந்து என்னம்மா, பெரியவனுக்கு வந்து ஐவி வந்து அப்படியே மாடல் எக்ஸாம் மாதிரி போயிட்டு இருக்கு. அப்புறம் பரணிக்கு உங்களுக்கு தெரியும் 10th வந்து பப்ளிக். ஆமா, 2 பேருமே வர முடியல. நாங்கள் வந்து கூட்டிட்டு வரல. பரணியை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது தெரியும். அதனால நாங்கள் வந்து ஒவ்வொரு கோயிலுக்காக வந்து வேண்டிக்கிட்டு போகிறோம். பசங்க நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அதே தான் கண்டிப்பாக ஒரு நாள் நான் கூட்டிகிட்டு வருவாங்க. கண்டிப்பாக மாமா. இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு தேதி 20/2/2026. ஆனால் வந்து இந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுவோன்னு எனக்கு தெரியாது. இந்த தேதியில் இந்த வருஷம் இந்த மாசத்துல வந்து நாங்கள் வந்து திருச்செந்தூரில் இருக்கோம். ஆமாம், ரொம்ப அழகாக சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டு இருக்கோம். என்ன வாங்குற? ஆமா, நைட்ல பாருங்க திருச்செந்தூர் கடல், அந்த அலை பாருங்க. இந்த பக்கம் வா. தண்ணி எங்க இருக்கு கடல்.
முருகனோட தரிசனம்லாம் பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வந்து கடற்கரையில் உட்காந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கோங்க. தங்கச்சியெல்லாம் பாப்பாக்கு பொம்மை வாங்க சொல்லி போயிட்டாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு நாங்கள் ட்ரெயினில் வந்ததுக்கும் மற்ற நேரில் காரில் வந்ததுக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. செலவு வந்து எங்களுக்கு இந்த டைம் வந்து கம்மியாக வந்திருக்கு. குடும்பத்தில் 10 பேர் போகிறதுக்கு 2 பேர் போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நாங்கள் 7 பேர் வந்தாங்க. எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறோம். இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான வீடியோவில் நாங்கள் வரோம். இந்த வீடியோ பெறுவது உங்கள் கார்த்தி சுரோஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனாலும் இதில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ரிப்ளை தரோம். பாய்.